ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9/10/1981 முரளி அவ்யக்த் பாப்தாதா சொல்றாங்க. இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா உள்நோக்கு பார்வை எப்படி வந்து அகநோக்கு பார்வை. நம்ம வந்து எப்படி இன்ட்ரோவர்ட்டடா இருந்து நம்மளுக்குள்ள வந்து எப்படி வந்து சக்தி சேர்க்க முடியும், நம்ம எப்படி வந்து யோக யுக்தமாக இருக்க முடியும், எப்படி பந்தனமற்றவராக இருக்க வேண்டும். நீங்க வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 18 ஜனவரி பாபா முரளி, நம்ம சண்டே முரளி படிச்சிருப்பீங்க இல்லையா? பாபா சொன்னாரு, பிரம்மா பாபா எப்படி ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதுவும் நான் அதே போல நம்மளும் வந்து பந்தனமற்றவராக ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்பவே இந்த சங்கம் யுகத்திலேயே நம்ம ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ வேண்டும். ஜீவன் முக்தி வாழ்க்கை அப்படின்னா எந்த ஒரு பந்தனமற்ற வாழ்க்கை. அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து அகநோக்கு பார்வை, உள்நோக்கு பார்வை. என்ன சொல்லுவாங்கன்னா அந்தர்முகி சதா சுகி சொல்லுவாங்க இல்லையா? அந்தர்முகி சதா சுகினா யார் வந்து அந்தர்முகத்தோடு இருக்காங்களோ, அதாவது உள்நோக்கு முகத்தோடு இருக்காங்களோ அவங்க வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்ப அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏன் அந்தர்முகிக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்தர்முகி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தன்னைத்தானே சோதிச்சு கொண்டு தன்னுடைய உள்நோக்கு பார்வைன்னு என்னது, அகநோக்கு பார்வை. அகத்தை பார்த்துட்டே தான் இருப்பாங்க தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது. ஆத்மாவை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னுடைய ஆத்மா, இந்த ஆத்மா எப்படி வந்து நான் வந்து உயர்த்தலாம், இந்த ஆத்மாவை எப்படி வந்து பாபாவோட கனெக்ட் பண்ணலாம், இந்த ஆத்மால எப்படி சக்தி சேர்க்கலாம். அப்ப வந்து சக்தி வந்து அவ்வளவு இருக்கும் அந்தர்முகியா இருக்கிறப்போ. அதனாலதான் பாபா இன்னைக்கு சொல்றாங்க வந்து நம்ம பந்தனமற்றவங்களா இருப்போம். அதே மாதிரி யோக ஸ்வரூபமாக இருப்பாங்க. நீங்க யாரா இருந்தாலும் அந்தர்முகி இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பாபாவோட கனெக்ட் பண்ணணும், தனிமையில் இருக்கணும், சாலிட்யூட்ல இருக்கணும், ஒரு செகண்டோட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதுதான் அந்தர்முகியினுடைய ஒரு அடையாளம். இன்னைக்கு முறையில் பாபா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அகநோக்கு பார்வை உடையவர் தான் எப்பொழுதும் பந்தனமற்றவராகவும் யோக சொரூபமானவராகவும் இருப்பார். இன்று பாப்தாதா தன்னுடைய நிரந்தர சகயோகி, நிரந்தர சக்தி சொரூப, எப்பொழுதும் விடுபட்டிருக்கும் மற்றும் யோக சொரூபமான விசேஷ குழந்தைகளை அமிர்த வேலையிலிருந்து விசேஷ ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா, இப்பவுமே நிரந்தர சகயோகி பாபா எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம எல்லாமே யாரும் நிரந்தர சகயோகி, நிரந்தர சக்தி சொரூபமா இருக்கக்கூடிய எப்பொழுதுமே விடுபட்டு இருக்கக்கூடிய யோக ஸ்வரூபமான விசேஷ ஆத்மாக்களை பாபா இன்னைக்கு நம்ம அமிர்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் 2 விஷயங்களை விசேஷமாக பார்த்தார். அப்ப என்னது 2 விஷயங்கள் பாபா இன்னைக்கு என்ன பார்த்திருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயம் விடுபட்டவராக, அதாவது முக்த எந்தளவு ஆகிறீர்கள். அதாவது ஒண்ணு வந்து விடுபட்டவர்னா முக்தி நிலை, ஜஸ்ட் டிட்டாச்ட் ஆகிறது விடுபட்ட நிலை. இன்னொரு விஷயம், இரண்டாவது விஷயம் ஜீவன் முக்தாக எந்த அளவு ஆகிறீர்கள். அப்ப ஜீவன் முக்தினா பாபா என்னன்னு டெஃபினேஷன் தர முக்தி அப்படிங்கிறது ஜஸ்ட் விடுபட்டு இருக்கிறது. எப்படி முக்தினா நம்ம பரந்தாமத்துல எப்படி இருக்க விடுபட்டு இருக்கோம். ஜீவன் முக்தின்னு என்னது, இந்த உலகத்துல இருந்தாலுமே என்னது, நம்ம சரீரத்துல இருந்தாலுமே வந்து மகிழ்ச்சியோட இருக்கும் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு 2வது விஷயத்த பாபா சொல்றாரு. அதுதான் நீங்க எந்த அளவுக்கு 2வது விஷயம் ஜீவன் முக்தாக எந்த அளவு ஆகியிருக்கிறார் அப்படின்னு பார்த்திருக்கார். ஜீவன் முக்தி என்றால் யோக சொரூபமானவர். ஜீவன் முக்தனா என்னது, இப்ப இந்த சங்கம் யுகத்துல யார் ஜீவன் முக்தியா இருக்காங்க அப்படின்னா யோக சொரூபமானவர். பாப்தாதாவிடமும் குழந்தைகளின் மனதின் எண்ணங்களின் கோடுகள் ஒவ்வொரு வினாடியும் மிக தெளிவாக தென்படுகின்றன. பாப்தாட்ட வந்து நம்ம மனத்தினுடைய குழந்தையுடைய மனத்தினுடைய கோடுகளை பார்த்து புன்முறுவலிட்டு கொண்டே பாப்தாதா விசேஷமாக ஒரு விஷயத்தின் சித்திரத்தை பார்த்தார். பாபா நம்மளுடைய கோடுகளுடைய அந்த எண்ணத்தோட கோடுகள் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு விடியும் தெளிவா தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு பாபா சிரிச்சுட்டே புன்முறுவலிட்டு ஒரு விஷயத்தின் சித்திரத்தை பார்த்தார். அந்த சித்திரத்தில் 2 விதமான லட்சணங்களை பார்த்தார். ஒன்று, எப்பொழுதும் உள்நோக்கு பார்வையுடையவர். இப்போ ஒண்ணு வந்து எப்பவுமே அந்த சித்திரத்துல 2 இருக்கு. ஒண்ணு வந்து எப்போதுமே உள்நோக்கு பார்வை உடையவர். அதன் காரணமாக சுயம் அவரும் எப்பொழுதும் சுக கடலில் மூழ்கிக் கொண்டே மற்ற ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் எண்ணம்
மற்றும் வைப்ரேஷன் எண்ண அலைகள் மூலமாக, உள் உணர்வு மற்றும் வார்த்தை மூலமாக, சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலமாக எப்பொழுதும் சுகத்தின் அனுபவத்தை செய்விக்கிறார். நம்மளே ஒரு நாள் பார்க்கணும். ஆக்சுவலா நல்ல அந்தர்முக்கின்னு எனது எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து எல்லாத்துலயும் விடுவிட்டு, நான் மட்டும் இருக்கேன், நான் பாபா மட்டும் இருக்கேன், வேற எந்த ஒரு இந்த சரீரத்துல இருந்து கூட நம்ம விடுபட்டு இருக்கணும். ஒரு செகண்ட் அப்படியே நல்லா எல்லாரும் அமைதியா உட்காரலாமா? அப்படியே பிந்து சுரூபத்துல நல்லா நிலைச்சு, நான் மற்றும் பாபா, வேற எதுவுமே கிடையாது. பாபாவோட அவ்வளவு டீப்பா கனெக்ஷன். ஈவன் நம்ம காதுகள் முரளி கேட்டுட்டு இருந்தா கூட நம்ம பாபாவோட கனெக்ட் பண்ணி கேட்டிருக்கோம். அவ்வளவு அந்தர்முகி, டிட்டாச்ட் ஃப்ரம் பாடி ஆல்சோ. பாபா என்ன பார்த்தாங்கன்னா, ஒன்று எப்பொழுதும் உள்நோக்கு பார்வையுடையவர். அதன் காரணமாக சுயம் அவரும் எப்பொழுதும் சுகக்கடலில் மூழ்கி கொண்டே, நம்ம இந்த ஞானத்தை கேட்டதா கூட இன்னொன்னு, இப்ப வந்து நம்ம சுகக்கடல்ல மூழ்கி, நான் மற்றும் பாபா மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மற்ற ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் எண்ணம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக, உள்ளுணர்வு வார்த்தைகள் மூலமாக, சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலமாக எப்பொழுதும் சுகத்தின் அனுபவத்தை செய்விக்கிறார். அப்ப வந்து இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம வேலிடேஷன், நம்மள எப்படி பார்க்கறது அப்படின்னு, நம்ம எந்த அளவுக்கு நான் வந்து அந்தர்முக்கியா இருக்கு அப்படின்னு, என்னோட ஒவ்வொரு எண்ணம், வார்த்தைகள், உள்ளுணர்வு, தொடர்பு எல்லாமே என்னன்னா மத்தவனுக்கு வந்து சுகத்தை செய்விக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வினாடியும் அந்த சுக கடலோட நம்ம இணைந்திருக்கிறோம். அந்தர்முக்கினா அதுதான். அந்தர்முக்கினா பேசாம இருக்கிறது கிடையாது. அந்தர்முக்கின்னு என்னது, நான் அந்தர் ஆத்மா எப்படி பாபாவோட கனெக்ட் பண்ணி வைப்ரேஷன் அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு, அதுக்கு பேர் தான் அந்தர்முக்கி. நிறைய பாபா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இரண்டாவது விழிமுகமாக இருப்பவர். அப்ப ஃபர்ஸ்ட் உள்நோக்கு பார்வை எப்படி இருப்பாங்க, அவங்க சுயம் வந்து சுகக்கொடையில மூழ்கி இருக்கிறதுனால மற்ற ஆத்மாக்களுக்கு வைப்ரேஷன் கொடுப்பார்கள். இரண்டாவது வெளிமுகமாக இருப்பவர். அவர்கள் எப்பொழுதும் வெளிமுகமாக இருக்கும் காரணத்தால், வெளிமுகம் என்றால் உடல் உணர்வு, நபர்களின் எண்ணம், சுபாவம் மற்றும் தேக உணர்வின் வைப்ரேஷன். எண்ணம், தேக உணர்வின் வைப்ரேஷன், தேக உணர்வோட எண்ணம், வார்த்தைகள் மற்றும் சம்பந்தம் தொடர்பு மூலமாக ஒவ்வொருவரையும் வீணானதின் பக்கம் திசை திருப்பக்கூடிய, எப்பொழுதும் அற்ப காலத்தின் லட்டு சாப்பிட்டு பிறரையும் இதையே சாப்பிட கொடுக்கக்கூடிய, எப்பொழுதும் ஏதேனும் விதவிதமான சிந்தனையில் இருக்கக்கூடிய, உள்மனதின் சுகம், சாந்தி மற்றும் சக்தியிலிருந்து எப்பொழுதும் விலகி இருக்கக்கூடிய, அவ்வப்போது சிறிதளவு மட்டுமே குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அந்த மாதிரி வெளிமுகமானவர்களையும் பார்த்தோம். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு நம்ம பார்த்துக்கணும். பாருங்க, நம்மளே செக் பண்ண, நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம். அப்ப வெளிமுகத்துல இருந்து என்ன, அவ்வப்போதுதான் சிறிதளவு குஷி இருக்கும், நிரந்தரமெல்லாம் குஷி இருக்காது. அப்ப வந்து நம்ம தேக உணர்வினுடைய எண்ணத்துல வருவோம். அந்த தேக உணர்வினுடைய வார்த்தைகள், அந்த தேக உணர்வினுடைய என்ன சொல்றது, அந்த வைப்ரேஷன், அந்த தேக உணர்வுடைய சம்பந்தம் மூலமாக எல்லாத்துலயும் வீணாதன் பக்கம் தான் போகும். அதுதான் வந்து வெளிமுகமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்ப நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு செகண்ட்லயும் நான் வந்து அந்தர்முக்கியா இருந்து அந்த சுக கடலோட கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப யாரு அந்தர்முக்கி அப்படின்னா, பாபாவோட ஒவ்வொரு வினாடி யாரு கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்கதான் அந்தர்முக்கி. தீபாவளி வந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? வியாபாரிகளோ தங்களது அவ்வப்போது கணக்கை பார்ப்பார்கள். பாபா எப்படி கனெக்ட் பண்ணாரு பாருங்க. பழைய கணக்கையும் புதிய கணக்கையும் பார்ப்பார்கள். திவாலி நடந்தா இந்த லட்சுமி பூஜை வரும் இல்லையா, அதுக்கு பண்ணி இந்த பழைய கணக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் புக்கு ஓபன் பண்ணுவாங்க. பேசிக் அந்த குஜராத்தியில பழைய கணக்கையும் புதிய கணக்கையும் பார்ப்பார்கள். தந்தை என்ன பார்ப்பார்? தந்தையும் ஒவ்வொரு குழந்தையின் பழைய கணக்குகள் எதுவரை முடிவடைந்து இருக்கிறது,
புது கணக்கில் என்னென்ன சேமித்திருக்கிறார்கள் என்ற இந்த கணக்கைத்தான் பார்க்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கு பார்க்கணும். நம்ம தான் பிசினஸ் மேன். உலகத்திலேயே பெரிய பிசினஸ் மேன் யாருன்னா யாரு? இந்த ஒரு செகண்ட்ல இப்ப நான் வந்து என்ன சேமிச்சிட்டு இருக்கேன் எனக்குள்ள பார்க்கணும். என்னென்ன பாபா சொல்றாரு, புது கணக்கில் என்னென்ன சேமித்திருக்கிறார்கள் என்ற இந்த கணக்கைத்தான் பார்க்கிறார். அப்படி இன்று இந்த வேறுபாட்டை பார்த்து கொண்டிருந்தனர் என்றால் பிரம்மா பாபா இந்த நேரம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நேற்று கூட கூறுகிறோம். பாபா சொல்றார் திறப்பு விழாவுக்காக நல்லா சொல்லியிருக்காங்க. அப்ப திறப்பு விழாவிற்காக என்ன தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் மூலமாக திறப்பு விழாவை செய்விக்கிறீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? எந்த பொருட்களை வைப்பீர்கள்? இப்ப திறப்பு விழா வந்து செய்யணும்னா என்ன பொருட்கள் வைப்போம்? ரிப்பன் வச்சிருப்பாங்க, மலர் மாலை எல்லாம் வச்சிருப்பாங்க, கத்திரிக்காய் வச்சிருப்பாங்க, வந்து கட் பண்ணணும், மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்ப என்ன பொருட்கள் மூலமாக வைத்திருப்பீர்கள்? திறப்பு விழாவிற்காக எந்த ரிப்பனை அல்லது மலர் மாலையை கட்டுகிறீர்களோ முதலில் அதை கத்திரிக்கோளால் வெட்டுவீர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்கோளால வெட்டுவோம். இவ்வாறு திறப்பு விழா நடக்கிறது. மேலும் அந்த கத்திரிக்கோளை கூட எங்கே வைக்கிறீர்கள்? மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டில் வைக்கிறீர்கள். அது கத்திரிக்கோளை நல்லா அலங்கரிச்சு அப்படியே ரிப்பன் கிப் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் சுத்தி நல்ல அழகான ஒரு பிளேட்ல வச்சிருக்காங்க. இதன் மூலம் என்ன நிரூபணம் ஆகிறது அப்படின்னு பாபா பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்து அக்யூரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க அந்த சிச்சுவேஷன் பாபா சொன்னது வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு முன்பு தன்னை குணங்களின் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். இப்ப நிறைய பேர் நம்ம சொல்றோம் எனக்கு இந்த பந்தனம் இருக்கு, அந்த பந்தனம் இருக்கு, என்னால பாபாவை நினைவு செய்ய முடியல அவங்க சொல்றோம். இப்ப இந்த பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட குணங்களின் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்பு இயல்பாகவே பந்தனமற்றவராக்கி விடுவீர்கள். உங்ககிட்ட குணங்கள் இல்லைனாதான் நம்ம பந்தனத்துல வந்துடுறோம். ஆக்சுவலா பந்தனம் அப்படிங்கிறது குணங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கெட்டவங்களை கூட நம்ம நல்லவங்களா பார்ப்போம், நல்லவங்களா மாத்திரலாம். அப்போ நம்ம கிட்ட அவகுணம் இருந்துச்சுன்னா நம்ம நல்லவங்க இருந்தா கூட அவங்க வந்து கெட்டவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம். அதுவே பந்தனங்கிறதெல்லாம் வெளியில கிடையாது, நம்மளுக்குள்ளதான் இருக்கு. நம்ம தான் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பாபா பிராமண குடும்பம் இருந்தா கூட என்னாச்சு அவங்ககிட்டயே உலகத்திலேயே பெஸ்ட் யாரு? தேவதைகள் எல்லாம் மாற போறக்கூடிய பிராமணர்களுக்கும் நம்ம அவங்களையே வந்து சில டைம் நம்ம குறை பார்த்து நம்ம பந்தனத்துல மாற்றோம். ஓ இவங்களோட என்னால சேவை செய்ய முடியாது, அவங்களோட இருக்க முடியாது. அப்ப என்னாச்சு நம்மளுக்குள்ள பந்தனம் வந்துடும். ஆனா நம்மளுக்குள்ள குணங்களால நம்மளால அலங்கரிச்சிருந்தோம்னா ஈவன் வந்து பாபா சொல்றாரு இல்லையா, ஒரு நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய சன்ஸ்காரங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் கூட அவங்களோட குணங்களை பார்த்து பார்த்து நம்ம குணமானா மாறிட்டு நம்ம வந்து அந்த பந்தனத்துல இருந்து விடுபட்டுறோம். பந்தனம் அப்படிங்கிறது மைண்ட்ல தான் இருக்கிறத தவிர வெளியில எல்லாம் கிடையாது. பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு முன்பு தன்னை குணங்களின் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்பு இயல்பாகவே பந்தனமற்றவராகி ஆகி விடுவீர்கள். ஆக திறப்பு விழாவிற்கான ஏற்பாட்டை எப்படி செய்ய வேண்டும்? ஒரு பக்கம் தன்னை சம்பன்னம் ஆக்க வேண்டும், அதாவது என்னது முழுமையாக்க வேண்டும். அப்ப நம்ம கோல்டன் ஜூப்ளி, கோல்டன் எரா, கோல்டன் வேர்ல்ட வந்து நம்ம திறப்பு விழா பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து சம்பன்னமாக வேண்டும், சம்பன்னம் முழுமையாக வேண்டும். ஆனால் சம்பன்னம் ஆவதற்கு முன்பு வெளிமுகமான பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். இதுதான் இருக்கிறதுலயே முக்கியமான விஷயம். அந்தர்முகி. அவ்வளவு ஒரு சைலன்ஸ் சக்தி அனுபவம் செய்யலாம். ஏன்னா நம்மளுக்குள்ள அவ்வளவு கஜானாக்கள் இருக்கு. அவ்வளவு பாபா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆழமான பொக்கிஷங்களை வந்து அனுபவம் செய்யறதுக்கு எப்படி கடலினோட ஆழத்துல போறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஆத்மானுடைய இந்த ஆழ்ந்த ஸ்திதி, அந்தர்முகி நிலை உள்ள போய் பார்க்க வேண்டும். அகநோக்கும் இருக்க வேண்டும். அதனாலதான் பாபா சொல்றாரு வெளிமுகமாக இருப்பதின் ருஷி வெளியிலிருந்து மிக நன்றாக கவர்ந்திருக்கும். எனவே அதற்கு கத்திரி போடுங்கள். இதுக்குதான் பாபா சொல்றாரு அது கத்திரிக்கோள் போட்டு அது கட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த ருசி தான் சூட்சும பந்தனமாகி வெற்றியின் லட்சியத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறது. சில டைம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணும், அவங்களோட நம்ம பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வச்சுக்கலாம். சில டைம் சேவையோட ஒரு பந்தனமா மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த அவங்களோட சேவை செஞ்சு எனக்கு நல்லா இருக்கு, அதோட டைம் பாஸ் மாதிரி ஆயிருது ஆக்சுவலா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மள செக் பண்ண ஒவ்வொரு செகண்ட் பாபாவோட இந்த செகண்ட் கூட நம்ம பாபாவோட கனெக்ட் பண்ணி இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. பாப் தாதானுடைய வார்த்தைகள் அதான் அவருடைய அவ்வியக்த வார்த்தைகள் தான் எனக்கு என்னுடைய காதுல இப்ப கேட்டுட்டு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம
பாபாவோட கனெக்ட் ஆயிருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பந்தன் வெளிமுகத்தினோட ருசி பாத்தீங்கன்னா வெளியில நன்றாக இருக்கும். எனவே அதற்கு கத்தரி கொடுங்கள். இந்த ருசிதான் சூட்சும பந்தனமாகி வெற்றியின் லட்சியத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறது. புகழ் பெருமை கிடைத்து விடுகிறது. ஆனால் பிரத்யக்ஷம் மற்றும் வெற்றி கிடைக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு சேவை செய்யறப்போ பாபா என் மூலமாக பிரத்யக்ஷம் செஞ்சாரா, அதுதான் வெற்றி. வேற எதுவுமே வெற்றி கிடையாது. இப்போதைக்கு என் மூலியமா பாபாவை இந்த உலகத்திற்கு எடுத்து காமிக்க வேண்டும். பாபா தான் என் மூலியமா தெரிய வேண்டும். என்னை பார்த்தாவே பாபா தான் தெரியணும் மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி அதுதான் வந்து பிரத்யக்ஷம். அதுதான் வெற்றியினுடைய சொரூபமா மாறுது. எனவே இப்பொழுது திறப்பு விழாவிற்கான தயார் செய்யுங்கள். திறப்பு விழாவிற்கு தயார் செய்பவர்கள் எப்பொழுதும் மலர்களின் தோட்டத்தில் பாப்தாதா மூலமாக நடப்பட்ட பூச்செடிகள் மலர்களின் சிறப்புகளின் நறுமணத்தை எடுப்பதில், மேலும் நறுமணத்தை நுகர்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்படின்னு என்னது? பாப்தாதா மூலமாக நடப்பட்ட பூச்செடிகள். நம்ம எல்லாம் யாரு? ஒவ்வொரு பாப்தாதா மூலமா நடப்பட்ட பூச்செடிகள் மலர்களின் சிறப்புகளின் நறுமணத்தை எடுக்குது. அப்ப வந்து ஒவ்வொரு மலர், ஒவ்வொரு ஆத்மாட்டின் நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த நல்ல குணத்தை எடுக்க வேண்டும். மேலும் அந்த நறுமணத்தை நுகர்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு ஆத்மாட்டத்து எந்த நறுமணத்தை நான் எடுத்தேன், என்ன நல்ல குணத்தை எடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கலையே எனக்கு என்னென்னலாம் எனக்கு ஒரு நறுமணம் எனக்குள்ள வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டும். அதாவது அவருடைய வாழ்க்கை என்ற தட்டில் எப்பொழுதும் மலரே மலர் தான் நிரம்பி இருக்கும். அவ்வளவு ஒரு பாபா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அக்யூரேட் எக்ஸாம்பிள் கொடுத்து அப்படியே நிறைச்சு வச்சுட்டாரு பாத்தீங்களா. ஆனா எப்படி வந்து அந்த கத்திரிக்கோல்ல கூட அந்த பந்தனத்துக்கு வந்து கட் பண்ணும், வெளிமுகமா இருக்கிறத கட் பண்ணிட்டா நம்ம வந்து அந்த நறுமணத்தை எப்படி வந்து மலர்களுடைய நறுமணத்தை கொடுக்குதோ, அப்போ அந்த அந்த தட்டுல பாத்தீங்கன்னா மலர்கள் நறுமணம் தான் இருக்கும்னு சொல்றாரு. மலரே மலர் தான் இருக்கும். வேற எதுவும் அப்படின்னு என்னது? நம்ம ஆத்மாங்கிற அந்த தட்டுல ஒரே குணங்கள் 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 தான் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கல இந்த ஆத்மாட்ட இந்த குணங்கள், இந்த ஆத்மாட்ட இந்த குணங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்து 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 பயிற்சி பண்ணி பண்ணி அந்த நறுமணத்தை உணர்றதுனால நம்மளும் நறுமணம் மிக்கவர்களாக மாத்திடுவோம். அப்ப நம்ம ஆத்மாங்கிற அந்த பிளேட்ல என்ன இருக்கு? மலரே மலர் தான் அப்படின்றது குணங்கள் நிறைந்த ஆத்மாவாக நம்ம நிரம்பி விடுவோம். அதுதான் பாபா சொல்றார். அந்த மாதிரி தயாராகி இருக்கிறீர்களா? இதில் நம்பர் ஒன்னாக யார் செல்வீர்கள்? மதுபனை சேர்ந்தவர்களா அல்லது டெல்லியை சேர்ந்தவர்களா? உயர்ந்த பதவி கிடைக்கும். ஏன் பாருங்களேன், ஒவ்வொரு நாள் நினைச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் யாரை எல்லாம் நம்ம பாக்குறோமோ அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு குணம் எடுக்கணும். ஒரு குணம் எடுக்கணும். ஒரு குணம் எடுக்கணும். இப்ப நைட்டு படுக்கிறப்போட அது எழுதணும். இந்த ஆத்மாட்ட இருந்து இந்த குணத்தை பார்த்து இந்த ஆத்மா அப்படியே ஒரு 6 மாசம் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஸ்டேஜ் வந்து எங்கேயோ போயிடும். அதனால பாபா சொல்றாரு, உயர்ந்த பதவி கிடைக்கும் பாப்தாதாவுடன் சேர்ந்து திறப்பு விழா செய்பவர்கள். இதை விட பெரிய பொக்கிஷம் வேறு ஏதாவது இருக்கிறதா? அதாவது சமமாக பாபாவிற்கோ சமமாக இருக்கும் ஆத்மாக்கள் தான் உடன் சேர்ந்து திறப்பு விழா செய்வார்கள். எங்க கோல்டன் ஏஜ்ல போய் சொர்க்கத்தை திறப்பு விழா செய்வது யாரு? பாபாவோட சமமாக இருக்கக்கூடியவர்கள். திறப்பு விழா செய்வது என்றால் நிரந்தரமாக சூட்சும வதனவாசி ஆவது அல்லது மூல வதனவாசி ஆவது என்று அப்படி நினைக்கவில்லையே. பிரம்மா பாபாவுடன் மூலவதன நிவாசியாக அனைவரும் ஆவார்களா அல்லது குறைந்தவர்கள் தான் ஆவார்களா? என்ன நினைக்கிறீர்கள்? அனைவரும் சேவை ஸ்தானத்தை விட்டு விட்டு உடன் செல்வீர்களா? உடன் செல்வீர்களா அல்லது நின்று விடுவீர்களா? எல்லாருமே சொல்றாங்க, நான் வந்து உடன் போவோம், பாபாவோட போய் நாங்க வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நல்லது. பிரம்மா பாபா சூட்சும வதனத்திற்கு சென்று விட்டார். பிறகு நீங்கள் இங்கேயே ஏன் அமர்ந்து விட்டீர்கள்? அப்படியானால் என்ன செய்வீர்கள்? தாதியுடன் உடன் செல்வோம். நல்லது. திதி தாதி இருவருடன் செல்வீர்களா? அப்ப திதி மன்மோகன் திதி இருக்காங்க இல்லையா, பிரகாஷ் மணி தாதி இருவருடன் செல்வீர்களா? என்ன ஆகும்? இதுவும் விசித்திர ரகசியமாகும். அப்படி ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இருந்து விடவில்லையே அப்படின்னு பாபாஸ் கேக்குறாரு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சங்க யுகம் பிடித்திருக்கிறது. பாப்தாதாவோ சென்று விடுவார், இருந்தும் இங்கேயே இருப்பீர்களா? பாபா எப்படி கேக்குறாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபா போயிட்டாரு, என்ன செய்வீங்கன்னு கேட்பாரு. நாங்க திதி தாதியோட போவோம்னு சொல்றாங்க. அடுத்தது பாபா சொல்றாரு, எங்களுக்கு சங்கமும் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு இங்கேயே இருக்கீங்களான்னு பாபா கேட்கிறாரு. எதுவரையிலும் இருக்க வேண்டும். உடன் பாபாவுடன் செல்பவரோ தர்மராஜ்க்கு பாபா டாடா காண்பிப்பார். அப்ப வந்து பாபாவோட யாரு நம்ம எல்லாம் போறோமோ, பாப் தாதாவோட போறாங்களோ கடைசியில அவன் வந்து தர்மராஜுக்கு டாடா காண்பிப்பான். மீன்ஸ் வந்து நான் வந்து இந்த தண்டனையில இருந்து விடுபட்டு இருப்போம். தர்மராஜிடம் செல்லவே மாட்டான். நல்லது.
தந்தையோ தெளிவான கணக்கை பார்க்க விரும்புகிறார். கொஞ்சமாவது பழைய கணக்க வழக்கு, அதாவது வெளிமுகத்தின் கணக்கு என்னும் மற்றும் சமஸ்கார ரூபத்தில் இருந்து விடக்கூடாது. அதாவது யார் வந்து ஈஸியா நம்ம கணக்க வழக்க செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் வந்து அந்தர்முக்கியா இருக்கிறவங்க தான் வந்து ஈஸியா நான் வந்து நம்மளுடைய கணக்க வழக்க செட்டில் பண்ண முடியும். நீங்க அந்தர்முக்கியா இருந்தா நம்மளுக்குள்ள அந்த என்ன சொல்றது, பாபா சொல்றது இல்லையா, அந்த அந்த சொர்க்கம் எப்ப வரப்போகுது, நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்மளுக்குள்ள ஸ்திதி எந்த மாதிரி இருக்க வேண்டும், மத்தவங்க என்ன நம்ம அவங்களுடைய உணர்வை கூட நம்ம உணர்ந்து அந்த உணர்வுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மாக்கு நம்ம சேவை செய்ய முடியும். அதுதான் அந்தர்முக்கியனுடைய இது. அந்த பாபா சொல்றாரு, தர்மராஜிடம் செல்லவே மாட்டார். நல்லது, தந்தையோ தெளிவான கணக்கை பார்க்க விரும்புகிறார். கொஞ்சமாவது பழைய கணக்கு வழக்கு, அதாவது வெளிமுகத்தின் கணக்கு எண்ணம் மற்றும் சமஸ்கார ரூபத்தில் இருந்து விடக்கூடாது. எப்பொழுதும் அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட, இதுதான் முக்கியமான இன்னைக்கு டாபிக். இதுதான், எப்பொழுதும் அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட மற்றும் யோக சொரூப இந்த வெளிமுகமான வாயு மண்டலத்தை அகற்றுவதற்காக இவ்வருடம் விசேஷமாக சமீட்சை தருகிறோம், அதாவது சிக்னல் தருகிறோம். சேவை செய்யுங்கள், அதிகமாக செய்யுங்கள், ஆனால் வெளிமுகமானவரிலிருந்து உள்முகமானவராகி செய்யுங்கள். ஒரு டைம் இங்க மஸ்கட்டுக்கு வந்து தாதி ஜானகி வந்திருந்தாங்க. அவங்க வந்தப்போ எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அவங்களோட பர்சனலா உட்காந்து எல்லாம் பேசுறதுக்கு சில இதுக்கு. அப்பதான் தாதிஜி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சேவை செய்யல, ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வெளிமுகமா இருந்தா பேசி நம்ம வாட்சா சேவை செய்யல, செஞ்சுதான் ஆகணும். பட் அதை செஞ்சு முடிச்சுட்டு இம்மீடியட்டா நம்ம உள்ள போயிடணும். எவ்வளவு இப்ப கோர்ஸ் எப்படி கொடுக்குறோம்னா, கோர்ஸ் குறுக்கிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கோர்ஸ் கொடுக்கணும். உடனே அந்த புது ஆத்மா கூட ஒரு சைலன்ஸ் உட்கார வச்சு நம்ம ஒரு நிமிஷம் ஆச்சு, ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம உள்ள டீப்பா சைலன்ஸ்ல போயிட்டு திரும்ப நம்ம உள்ள இருந்து வெளியில வரணும். எதுவுமே இன்சைட் அவுட், அந்த உள்ள இருந்து நம்மளுக்குள்ள அந்த நிறைஞ்ச நிலையோட வெளியில வந்து சேவை செஞ்சோம்னா அந்த சேவையில சக்தி கிடைக்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அது வெளிமுகத்துல இருக்கிறதே ஒரு பந்தனம் தான். ஆனால் வெளிமுகமானவரிலிருந்து உள்முகமானவராகி செய்யுங்கள். அது உள்நோக்கு பார்வையுடைய முகம் மூலம் உருவாகும். சேவையில் வெளிமுகத்தில் அதிகம் வந்து விடுகிறீர்கள். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டடா இந்த சேவை செய்யறதுல எல்லாருமே நம்பர் 1 இல்லையா? இப்போ 1 ஹவர் உட்காந்து நல்லா சைலன்ஸ்ல உட்காந்து யோகா பண்ணுங்கன்னா 1 ஹவரா அப்படின்னு நினைப்போம். 1 ஹவர் சேவைனா டக் டக் டக்குன்னு போயிடும். சேவைனா எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியா போய் செய்வோம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த சேவை செய்யல கூட எப்படி வந்து உள்நுகமா இருந்து எவ்வளவுக்கு உள்முகமா இருக்கிறோமோ, அந்த உள்நோக்கு முகத்துல இருக்கிறோமோ, அப்பதான் நம்மள ஆத்மால போய் எல்லாமே சேரும். நம்மளுக்கு உண்மையான ட்ரூ இன்கம் எப்ப கிடைக்குது அப்படின்னா, எப்ப நம்ம உள்நோக்கு முகமா இருக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்து சேவை செஞ்சா கூட நம்மளுக்கு அப்பதான் பலன் கிடைக்கும். அது உள்நோக்கு பார்வையுடைய முகம் மூலம் உருவாகும். சேவையில் வெளிமுகத்தில் அதிகம் வந்து விடுகிறீர்கள். எனவே சேவை நல்லதுதான். சேவை அதிகமாக செய்கிறார்கள். இது பெயரை நாலாபுறங்களிலும் பரவ மட்டும் செய்விக்கிறது. பாத்தீங்கன்னா, இவர்களுடைய தந்தை மிக நல்லவர், தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று வெளிப்படுத்துவதின் வெற்றி குறைவாக இருக்கிறது. பிரத்யக்ஷ சொரூபம், அதுதான் வெற்றி சொரூபம். அதாவது நல்லா சேவை செஞ்சாங்க பிரம்மகுமாரிகள், இவங்க நல்லா கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு நம்மளுடைய பேரோ பிரம்மகுமாரிகள் பேர் தான் வந்துச்சு தவிர, பிரம்மகுமாரிகளுடைய தந்தை யாரு, அவரு வந்து உயர்ந்தலும் உயர்ந்தவர், அவருதான் எல்லாத்தையும் இவங்களை எல்லாம் தேவதையா மாத்திட்டு இருக்காரு, அந்த கடவுளே வந்து விட்டார் அப்படிங்கிற அந்த பிரத்யக்ஷாவினுடைய அந்த வெற்றி குறைவாக இருக்கிறது பாபா சொல்றார். எனவே வெளிமுகமாக இருப்பதின் ரிசல்ட்டாக அதிகம் பாராட்டுவார்கள், ஆனால் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆக மாட்டார்கள் என்று கூறியிருந்தோம். தந்தையின் குழந்தையாக ஆகிவிட வேண்டும் என்ற இதுதான் மகிழ்ச்சி நிறைந்தவர் அப்படின்னு என்னது, கேட்டுட்டு நல்லா இருக்குது போயிட்டாங்கன்னா அது சேவையா மாறாது. கேட்டுட்டு அவங்களும் பாபானுடைய குழந்தையா மாறிட்டாங்க அப்படின்னா அதுதான் மகிழ்ச்சி நிறைந்தவராக மாற்றி விடுறது அப்படின்னு, மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆவது அப்படின்னு இன்னைக்கு பாபா நம்ம சொல்றாரு. சோ அந்த மாதிரி உள்நோக்கு பார்வையுடைய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருக்கும் பாபா சொல்றாரு. நம்ம எப்பவுமே உள்நோக்கு பார்வையுடையவர் என்னன்னா எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருக்கும்.
மற்ற ஆத்மாக்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் தன்னை குணம் நிரம்பியவராக, தந்தைக்கு சமமானவராக, எப்பொழுதும் சுக கடைகளில் மூழ்கி இருக்கும், எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஒரு முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போதைக்கு கடைசி காலம் வர 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 நம்ம புத்தியில பந்தனமற்றவராக மாறுவதற்கு எனக்கு ஏக்கு பாபா துஸ்ரானாக்கோ என்னது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் உண்மையா அகநோக்கு பார்வை. அகநோக்கு பார்வையில் உள்நோக்கு முகத்துல இருக்கிறவங்க தந்தையோட கனெக்ட் பண்ணியே இருப்பாங்க, அவங்களோட பேசிட்டே இருப்பாங்க. பாபாவோட ஒரு செகண்ட் கூட நம்ம விடுபட்டு இருக்க முடியாது. சோ ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். அதே போல பாப் தாதாவுக்கும் நம்ம குழந்தைகளுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். பாபா இன்னொரு டைம் படிக்குமா? அந்த மாதிரி எப்பொழுதும் உள்நோக்கு பார்வையுடைய, அப்ப என்னது ஒவ்வொரு செகண்ட் எப்பொழுதும் சதா எப்பொழுதுமே உள்நோக்கு பார்வையுடைய, எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் இருக்கும். அது உள்நோக்கு பார்வையில இருந்து சில பேர் அப்படியே சைலன்ஸ் இருப்பாங்க, அவங்களை பார்த்தாவே கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி கிடையாது. உள்நோக்கு பார்வையில் கீழே அவங்களை பார்த்தாவே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நான் ஜஸ்ட் நேத்து ஒரு டிட்டாச்சா எங்க சென்டர்ல பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் வந்தாங்க சாயங்காலம் யோக்கு. நம்ம யோகா பண்டிகையில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நம்ம முகத்துல தென்பட வேண்டும். ரொம்ப சீரியஸா பாபா பார்க்க கூடாது. பாபாவே எந்திரிச்சு ஓடிடுவாரு. அந்த அளவுக்கு நம்ம சீரியஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே நம்ம மகிழ்ச்சி தென்பட வேண்டும் யோகா பண்டிகையில. ஆக்சுவலா ஒரு டைம் அது ரத்னமோகன் தாதிஜி நம்ம யூத் குரூப் போயிருந்தோமா, அவங்க யோகா பண்ணி முடிச்சு அவங்க எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பாபாவை இவ்வளவு சீரியஸா உட்கார்ந்து யோகா பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவு சீரியஸா டென்ஷனோட யோகா பண்ணிட்டு இருக்கீங்க, பாபாவை அவ்வளவு ரொம்ப இதா போய் பார்த்துட்டு இருக்கீங்க, பாபாவை எந்திரிச்சு ஓடிடுவாராட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அப்படின்னா மகிழ்ச்சி நிறைந்த நிலையில இருந்து யோகா பண்ண அப்படின்னு யோகா பண்றப்போ இப்ப ஒருத்தர் யாராச்சும் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா சீரியஸா இருப்போம். மகிழ்ச்சியோட உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்களுக்கு பிடிச்சவங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோட ஒரு புன்முறுவலோட பார்த்து பேசுவோம். அந்த மாதிரி யோகா பண்ணோம் ஆக்சுவலா. நான் நேத்து ஜஸ்ட் டிட்டாச்சா வாட்ச் பண்ணேன் சென்ட்ரல். எல்லாரும் அவ்வளவு ஒரு சீரியஸா அப்படியே ஒரு என்னமோ ஒரு கஷ்டத்தோட உட்கார்ந்து யோகா பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அம்மாட்ட கூட நான் சொன்னேன். என்னது நம்ம யோகா பண்ணல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தென்பட வேண்டும். பாபா எனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு யோகா பண்டிகையில பாபா சுயம் பகவான் என் முன்னாடி இருக்காரு. ஒரு பிரசிடென்ட் உட்கார்ந்து இருக்காருன்னு எவ்வளவு புன்முறுவலோட பேசுவோம். நம்மளுக்கு பிடிச்சவங்க முன்னாடி உட்கார்ந்து எப்படி புன்முறுவலோட பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி பார்த்து அந்த முகத்துல அந்த மகிழ்ச்சி தென்பட வேண்டும். அதான் பாபா சொல்றது எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகக்கூடிய, எப்பொழுதும் தன்னை குணம் நிரம்பியவராக, தந்தைக்கு சமமானவராக, எப்பொழுதும் சுக கடலில் மூழ்கி இருக்கும், எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஒரு ஒரு ஒன் ஒரு 1 மினிட் டீப் சைலன்ஸ்ல போலாம் அந்தர்முகில. இப்ப இது வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கணும், ஆத்மால சேர்க்கணும். ஆக்சுவலா நம்ம இடத்துல இன்கம் வரணும். பாபா சொன்னாதீங்களா அந்த கணக்குல சேர்க்கணும். ஓம் சாந்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லி மண்டலம். டெல்லி அன்னைக்கு பாபா சொன்னாங்களா டெல்லி கூட கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி டெல்லி தான் அந்த குரூப்ல வந்தவங்க. டெல்லி பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்.
பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளும் மிக பிரியமானவர்கள். பாப்தாதாவுக்கு வந்து எல்லா குழந்தைகளுமே பிரியமானவர்கள் தான். ஏனென்றால் பாப்தாதா விசேஷங்களின் ஆதாரத்தில் நாடகத்தின் அனுசாரம் தேர்ந்தெடுத்து இந்த பிராமண குடும்பத்தில் பூச்செண்டை உருவாக்குகிறார். எவ்வளவு பெரிய அருமையான விஷயம் பாருங்க. பாப்தாதா விசேஷங்களின் ஆதாரத்தில் பாத்தீங்கன்னா பாப்தாதா தான் நம்ம எல்லா ஆத்மாக்களையும் செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த விசேஷம் அவங்க எல்லா ஆத்மாட்டையும் ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருக்கு. இதுதான் நம்ம வந்து, அதாவது பாபா சொல்றாரு, பிராமண குடும்பத்துல நம்பிக்கை வேணும் அப்படின்னா எந்த ஒரு ஆத்மாவும் சரி, ஓகே நம்மளுக்கு வந்து அந்த ஆத்மா பிடிக்கலையா இருக்கலாம். ஆனா அந்த ஆத்மாக்குள்ளேயும் அது ஏதோ ஒரு வந்து விசேஷம் இருக்குதுன்னு நினைக்கணும். பாத்தீங்களா? அதுதான் வந்து உண்மையான நம்பிக்கை இருக்கிறது. இது சைத்தன்ய மலர்களின் பூச்செண்டு தான் இல்லையா? எனக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பார்த்தா, பாபா குழந்தைகளை பார்த்தா, ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாபாவோட குழந்தைகள் மட்டும் கிடையாது. அவங்கதான் ஃபியூச்சர் தேவி தேவதை. எப்படி ஒரு தேவி தேவதை பார்த்தா நம்மளுக்கு கையெடுத்து கும்பிடணும்னு தோதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நம்ம பார்க்கல, இவங்க எல்லாருமே தேவி தேவதைகள் நம்ம பார்த்து பழகணும். ஒவ்வொரு மலரின் விசேஷம், வண்ணம், ரூபம் அதனுடையதாக இருக்கும். சிலவற்றில் நறுமணம் அதிகமாக இருக்கும், சிலவற்றில் வண்ணம், ரூபம், பூச்செண்டில் அலங்கரிப்பதற்கானதாக இருக்கும். ஆனால் இரண்டுமே அவசியம்தான். பாத்தீங்கன்னா பாபா எப்படி கம்பேர், சில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய புலவரா இருக்கும். சிலவற்றை பார்த்தீங்கன்னா வண்ணம் நல்லா இருக்கும், கலர் நல்லா இருக்கும், ரூபம் நல்லா இருக்கும். அது வந்து அலங்கரிப்புக்காக வந்து வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. ஆனால் இரண்டுமே அவசியம்தான். ரோஜா மலர்களால் மட்டுமே பூச்செண்டை உருவாக்குங்கள். அடுத்து பல வகையான மலர்களானதாலும் உருவாக்குங்கள். அதில் எது அழகாக இருக்கும்? எனவே பல வகைகளும் தேவை. ஆனால் ரோஜா மலர்களையும் எப்பொழுதும் மத்தியில் வைப்பார்கள் மற்றும் பல்வேறு வகையான மலர்களையும் ஓரங்களில் வைப்பார்கள். அப்படி நான் யார்? இதை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே தெரிந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவின் எல்லைக்கப்பாற்பட்ட மலர் சென்றில் என்னுடைய இடம் எங்கிருக்கிறது என்று அதையும் தெரிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் மலர் சென்றின் உள்ளேயோ இருக்கிறீர்கள் இல்லையா? இதுவோ உறுதிதான். எனவேதான் மதுபனின் உள்ளே வந்திருக்கிறீர்கள். டில்லியின் பாண்டவ பவனின் பாண்டவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள். டெல்லியில பாண்டவ பவன் இருக்கு இல்லைங்களா? அந்த பாண்டவ பவன் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் பாபா கேட்கிறாரு, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நினைவு சின்னத்தில் கூட பாண்டவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை தான் கேட்டார்கள் இல்லையா? பாண்டவ பவன், அடுத்து மதுபன். அப்படி பாண்டவ பவனில் இருப்பவர்கள் சேவைக்கான என்ன திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அனைவரின் சேவையின் காரணமாக பாண்டவ பவனின் பக்கம் செல்லும் அளவிற்கு அந்த மாதிரி ஏதாவது பாண்டவ பவனின் பக்கம் செல்லும் அளவுக்கு சேவை செய்யுங்கள். இது புது விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? இவ்வுலகில் பாண்டவ பவன் தான் விசேஷ பவன். பாண்டவ பவன் மதுபன்ல இருக்கிறது பாபா சொல்றாரு, டெல்லியில இருக்கிறதே சொல்றாரு. அப்படி விசேஷத்தில் விஐபியின் ஸ்தானம் ஆகிவிடும் என்றால், எப்படி விஐபியின் ஸ்தானமாக இருக்கிறதோ அப்படி விஐபிகளின் சேவையும் நடக்க வேண்டும் இல்லையா? டெல்லி விஐபிகளின் நகரம், மேலும் ஸ்தானமும் விஐபி இடம். டெல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விஐபிகளுடைய இடங்கள். டெல்லியில தான் எல்லா விஐபிகள் இருக்காங்க. மேலும் செய்பவர்களும் நீங்களும் நல்ல மகாவீர் விஐபிகள். ஏன்னா அங்கதான் வந்து பிரிஜ்மோன் பாய் அங்கதான் இருந்தாரு. குல்சாந்த் அதிகம் அங்கதான் இருந்தாங்க 1980s எல்லாம். எனவே இப்பொழுது என்ன செய்வீர்கள்? தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை அந்த மாதிரி உருவாக்குங்கள். இப்பொழுது பாருங்கள், இங்கே மதுபனில் எவ்வளவு பெரிய காரியம் நடக்கிறது. தினசரி நடவடிக்கைகளை உருவாக்கியதன் காரணமாக நாலாபுறங்களின் காரியத்தில் வெற்றியை அடைந்து இருக்கிறார்கள். சேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தினசரி செயல்பாடுகளை உருவாக்கிய காரணத்தால் அனைத்து காரியங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றன. தினச்சரியம் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் பாபா தினச்சரியத்தை உருவாக்கி தந்தார் இல்லையா? தினசரி காரியங்கள் எவ்வளவு அழகா நடந்துட்டு இருக்கு. இந்த கவனம் இருக்கிறது. காலையிலிருந்து இரவு வரைக்குமான தன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட நிகழ்ச்சியின் தினசரி டைரியை உருவாக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் வெளியுக ஆத்மாக்கள் இல்லை, பொறுப்பான ஆத்மாக்கள், உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மாக்கள். அப்படி எவ்வளவு பெரிய மனிதனாக இருப்பாரோ அவருடைய தினசரி நடவடிக்கைகள் முன்பாகவே உருவாக்கப்படும். பெரிய மனிதரின் அடையாளம் மிகச் சரியாக இருப்பதற்கான சாதனம் தினசரி நடவடிக்கைகளை உருவாக்குவது. ஒரு நபர் 10 நபர்களின் காரியத்தை செய்ய முடியும். ஏற்கனவே உருவாக்கியதனால் நேரம், சக்தி மிச்சமாகிவிடும். இதன் காரணமாக ஒன்றுக்கு பதிலாக 10 காரியம் நிறைவேறி விடுகிறது. நல்லது. எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும் ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா?
எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கிறீர்கள். அதாவது எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறீர்கள். அப்ப எப்பவுமே நம்ம தந்தையோட இருந்தோம்னா என்ன ஆகும்? எப்பவுமே திருப்தியாக இருப்போம். தந்தை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கிறீர்கள் என்றால், அவ்வாறு இணைந்திருப்பதின் சக்தி எவ்வளவு பெரியது. ஒவ்வொரு நாளும் நம்ம அமிர்த வேளையில என்ன நினைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கம்பைன்டு சொரூபத்துல இருந்து செய்யறோம். நானும் பாபாவும் இணைந்தே தான் இருக்கிறோம். அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிவ சக்தி சொரூபமாக இருக்கிறேன். கம்பைன்டு ரூபத்துல இருக்கிற ஒரு காரியம் ஒரு சேவை செய்யறதுக்கு முன்னாடியே நான் பாபா என்னையோடு இருக்கார். இப்ப கூட பாபா என்னையோட இணைஞ்சு கம்பைன்டு ரூபத்துல இருந்து நம்ம ஒருத்தர் இருந்து உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்ம சக்தி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தந்தை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் அவ்வாறு இணைந்திருப்பதின் சக்தி எவ்வளவு பெரியது. ஒரு காரியத்திற்கு பதிலாக 1000 காரியங்களை செய்ய முடியும். இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு காரியத்துக்கு பதிலாக 1000 ஏன்னா சர்வ சக்திவான் யாரு என்னையோடு இருக்காங்க. முரளி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு படிக்கணும், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு இந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்து நம்ம 25-30 பேர் மட்டும் முரளி கேட்கல. இந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் நம்ம எல்லாம் சேர்ந்து முரளி சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ஆத்மாக்களுடைய மனசுல இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி நம்ம நிறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கணும். என்னோட 1000 புஜங்களுடைய தந்தை உங்களுடன் இருக்கிறார் பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட். இப்ப ரெண்டாவது, அனைவரும் சகயோகிகள் தான் இல்லையா? தன்னுடையவர் ஆவது என்றால் சகயோகி ஆவது. தந்தையினுடையர் ஆவது என்றால் சகயோகி ஆவது. இப்ப யாரு சகயோகினா தந்தையினுடைய ஆயிற்றுனால சகயோகி. சகஜ யோகி, சகயோகி கிடையாது, சகஜ யோகி. அனைவரும் சகஜ யோகி தான் இல்லையா? தந்தையினுடையவர் ஆவதென்றால் சகஜ யோகி ஆவது. ஏனென்றால் குழந்தை என்றால் பாக்கியசாலி. குழந்தைனாவே பாக்கியசாலி. குழந்தைகளை தவிர தந்தைக்கு வேறு என்னதான் இருக்கிறது? தாய் இருந்த போதிலும் பிராப்திக்கான ஆதரன் தந்தை அன்பின் சம்பந்தத்தின் தாய் நினைவில் வருவார். அதாவது அன்பின் சம்பந்தத்துல தாய், நம்மளுக்கு பிராப்தியின் ஆதரம் தந்தை. பிராப்தியின் சம்பந்தத்தில் தந்தை நினைவில் வருவார். யோகா செய்ய வேண்டும் என்பதில்லாமல் விரும்பாவிட்டாலும் கூட ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் பார்வையில் வர வேண்டாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் பாபானுடைய வார்த்தை எப்படி இந்த சங்கம் யுகத்துல நான் ஆத்மா பாபாவோடையே இருக்க வேண்டும். அதுதான் பாபானுடைய முக்கியமான அந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த முழு உலகமே பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரிதான் இருக்குது. ஆக்சுவலா இந்த முழு உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் செல்ஃபிஷா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த முழு உலகமே நம்மளோட டைம், எனர்ஜி, மணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடிய உலகமா தான் இருக்கு. இப்ப நம்ம இந்த சங்கம் யுகத்துல முழு கல்பத்திற்கான பிராப்தியை அனுபவம் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட் நான் எந்த அளவுக்கு பாபாவோட இணைஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு எனக்குள்ள சக்தி சேரும். எனக்குள்ள எனது ஆத்மால குணங்கள் சேரும். அந்த ஆத்மா தாரணை சொரூபமாக மாறும். தான் அதிர்ஷ்டம் உருவாகுது. நம்ம ஆத்மால இந்த புண்ணிய கர்மம் சேர்ந்து ஒரு பிறவிக்கு இல்ல 84 பிறவிக்கான அந்த ஆத்மால என்ன ரெக்கார்ட் பண்ணும், 84 பிறவி அடுத்த சைக்கிள்ல போய் எப்படி நான் இருக்கணும், என்னோட சம்பந்தம் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம நிர்ணயிக்கிறது இந்த சங்கம் யோகனால. பாபா ஒவ்வொரு செகண்ட் எப்படி யோகா பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காரு. யோகா செய்ய வேண்டும் என்பதில்லாமல் விரும்பாவிட்டாலும் கூட தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை பார்வையில் வர வேண்டாம். தந்தையுடையவர் ஆவது என்றால் சகஜ யோகி ஆவது நல்லது. சகஜ யோகின்னு என்னது? ஒவ்வொரு செகண்ட் பாபா பாபா பாபா. நானும் மற்றும் பாபா தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த சேவையில் கூட நான் பாபா தான் சேவை என்னையோட செஞ்சுட்டு இருக்காரு. கம்பைன் ரூபத்துல இருக்காரு. பாபா தான் முரளி படிச்சுட்டு இருக்காரு. என்னையோட இருக்கக்கூடிய எல்லாருமே பாபானுடைய குழந்தைகள். நான் மட்டும் கிடையாது தனியா. அந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் பாப்தாதாக்கு முன்னாடி இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணி இந்த உலகமே பாபானுடைய முரளி கேட்டிருக்கு. ஏன்னா எல்லாருமே புண்ணிய ஆத்மா மாறணும். எல்லாருமே பாபானுடைய குழந்தைகள். அந்த மாதிரி நம்ம சுப பாவனையிலேயே இருக்க வேண்டும். மூன்றாவது, சகஜ முயற்சியாளர் மற்றும் சகஜ யோகி குழந்தைகளின் முக்கிய அடையாளங்கள். சகஜ முயற்சியாளர் என்றால் இமயமலை மாதிரி வந்திருக்கும் பிரச்சனைகளையும் பறக்கும் கலையின் ஆதாரத்தில் ஒரு நொடியில் கடந்து அனைத்து பிராப்திகளை சகஜமாக அடைபவராக இருப்பார். இரண்டாவது, எப்பொழுதும் தற்சமயத்து மற்றும் எதிர்காலத்து பிராப்தியை அடைவதின் அனுபவியாக இருப்பார். அவர்களுக்கு பிராப்தி எப்படி இந்த ஸ்தூல கண்கள் மூலமாக ஸ்தூல பொருள் தெளிவாக தென்படுகிறதோ அதே போல் எப்பொழுதும் தெளிவாக தென்படும். இந்த பிராப்தி தெரியுது. அதாவது எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாதான் நம்ம முயற்சி செய்யும் இல்லைங்களா? அந்த ஸ்தூல பொருள் மூலமா எப்படி தெரியுதோ அந்த மாதிரி நம்மளுக்கு அழகா தெரியும்னு சொல்றாரு.
சகஜ முயற்சியாளர் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு அதிகமான வருமானத்தின் அனுபவம் செய்வார். எந்த ஒரு சக்தியிலிருந்து, எந்த ஒரு குணத்தின் கஜானாவிலிருந்து, ஞானத்தின் பாயிண்டின் கஜானாவிலிருந்து, குஷியிலிருந்து, போதையிலிருந்து ஒரு பொழுதும் காலியாக இருக்க மாட்டார். ஆப்போசிட் பாருங்க, இதுல எல்லாத்துலயும் நிறைஞ்சிருப்பாருன்னு அர்த்தம். எது? சக்தியில, குணத்துல, ஞானத்தின் பாயிண்ட்ல இருந்து, குஷியிலிருந்து, அந்த போதையிலிருந்து ஒரு பொழுதும் காலியாக எப்பவுமே அவர் நிறைஞ்சிருப்பார் இதுல எல்லாத்துலயும். 4வது பாயிண்ட், சகஜ முயற்சியாளர் சென்று கொண்டிருக்கும் மார்க்கத்தில் ஒரு பொழுதும் கீழே விழமாட்டார். மேலும் மார்க்கம் வளைந்து தெளிந்திருக்கிறது என்று சொல்லி விழுந்து காயப்படுத்திக் கொள்ள மாட்டார். அவர் வழிகாட்டியாகி வழியை சுலபமாக கடந்து செல்வார் மற்றும் பிறரையும் கடந்து செல்ல வைப்பார். ஏன்னா சொல்றது ஈஸிதான். பாபானோட ஞானத்துல இருக்கிறதே ஒரு பெரிய சில டைம்ஸ் சேலஞ்சா கூட மாறலாம் சில பேருக்கு. பட் நம்ம அது எதை ஒரு எக்ஸ்கியூஸ் எதுவுமே இல்லாம அவங்க அவ்வளவு அவங்க ஒரு ஈஸியான பாத் எல்லாத்துக்குமே காமிப்பாங்க ஆக்சுவலா. யாரு? சகஜ முயற்சியாளர். 5வது, அவர் அன்பில் இருக்க மட்டும் மாட்டார், ஆனால் அன்பிலேயே ஐக்கியமாகி இருப்பார். ஐக்கியமாகி இருப்பது என்றால் மூழ்கி இருப்பது, மூழ்குவது என்றால் சமமாவது. அவர் சுலபமாகவே நாலாபுறங்களின் எதிர்மறை அதிர்வலைகளிலிருந்து வாயுமண்டலத்தில் இருந்து விலகி இருப்பார். 6வது பாயிண்ட், சகஜ முயற்சியாளர் ஒருபொழுதும் அலட்சியமானவராக இருக்க மாட்டார். சகஜ முயற்சியாளர் என்னது? சகஜமான ஈஸியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்கிறது கிடையாது. அவர் எப்பொழுதும் தந்தையின் துணையை அனுபவம் செய்வார். அந்த மாதிரி சகஜமா இருக்கிறதுனா, அதாவது வெளியில ஈஸியா இருக்கிறது, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பாபாவோட கனெக்ட் ஆயிருக்கு. உள்ளுக்குள்ளேயும் லைட்னஸ், நம்மளுக்குள்ள அந்த ஃபீலிங் லைட்னஸோட எளிமையா பாபாவோட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பாபாவை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து யோகா பண்ணணும் கிடையாது. சகஜ முயற்சியாளர்னு என்னது? அப்படியே இந்த வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணணும். சகஜ முயற்சியாளர் பாபாவோட இருந்துட்டு இந்த சங்கமயுத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை, அந்த பரமாத்மா அன்பை, அந்த குஷியை அனுபவம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி சகஜ முயற்சியாளர் தான் சகஜ யோகி வாழ்க்கையின் அனுபவம் செய்ய முடியும். சகஜ முயற்சி என்றால் அலட்சியம் இராது. சகஜ முயற்சியாளர் சில பேர் ஆஹா லைட் எடுத்துட்டு ஈஸியா போயிருது அந்த மாதிரி கிடையாது. கேள்வி, எந்த வார்த்தை பிராமணர்களின் பாஷையினுடையதாக இருக்க முடியாது? பதில், விரும்பாவிட்டாலும் நடந்து விடுகிறது என்ற இந்த வார்த்தையை மாஸ்டர் சர்வ சக்திவன் ஆத்மாக்கள் சொல்ல முடியாது. நான் நினைச்சேன் இந்த மாதிரி நடக்க வேண்டாம்ன்றது, பட் நடந்துருச்சே. இந்த மாதிரி நான் விரும்பல ஆனா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விருப்பம் ஒன்று மற்றும் மாற்றம் செய்யும் காரியம் இன்னொன்றாக இருக்க முடியாது. அது என்ன என்னுள்ள உள்ளுக்குள்ள நினைக்கிறனோ அதுதான் சொல்லுவோம், அதுதான் செய்வோம். அந்த ஹார்மோனி இருக்கணும். சிவசக்தி இருக்கிறது என்றால் சிவசக்தி என்று கூற மாட்டோம். சிவசக்தி என்றால் அடிமை இல்லை, அதிகாரி. அதிகாரி என்றது அடிமைத்தனத்தின் வார்த்தைகள் பிராமண பாசையினுடையது அல்ல. அதிகாரி என்றது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் சொல்லுவோம், என்ன சொல்றோமோ என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்வோம். அது ஹார்மோனி அப்படியே இருக்கும். நான் இதை நினைச்சேன் என்னால செய்ய முடியல அப்படி எல்லாம் கிடையாது. அது சிவசக்தி, நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொரு கேள்வி, தந்தையின் நினைவில் மூழ்கி இருப்பது அக்னியின் காரியம் செய்கிறது எப்படி? பாத்தீங்கன்னா பாபாவுடைய அன்புல அப்படியே மூழ்கி இருக்கிறது, அது அக்னியினுடைய காரியம். அது எப்படி செய்யுதுன்னா பாபா கேட்கிறார் அந்த கேள்வி. பதில், எப்படி அக்னியில் ஏதாவது பொருட்களை போட்டீர்கள் என்றால் அதனுடைய பெயர், ரூபம், குணம் அனைத்தும் மாறிவிடுகிறது. அதே போல் எப்பொழுது தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கும் அக்னியில் இருக்கிறீர்கள் என்றால் பரிவர்த்தனை ஆகிவிடுவீர்கள் தான் இல்லையா? அப்ப இதுதான் நம்மள டெஸ்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். நான் எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்தேன்? ஒரு முரளியில பாபா அழகா சொல்லியிருக்கார். கடைசியில எது நம்மளுடைய உயர்ந்த பதவியை நிர்ணயிக்குன்னா, நான் எவ்வளவு பேத்துக்கு சேவை செஞ்சேன், எத்தனை சென்டர் ஓபன் பண்ணேன், எவ்வளவு பட்டி செஞ்சேன், அதெல்லாம் கிடையாது. எனக்குள்ள என்ன பரிவர்த்தனை செஞ்சிருக்கிறேன், அதாவது எனக்குள்ள எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது பாபா எப்படி என்னை மாறணும்னு நினைக்கிறாரோ அந்த மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன்னா அதுக்குதான் நம்மளுக்கு அதிகமாக மார்க் கிடைக்கும். மனிதனிலிருந்து பிராமணர்கள் ஆகி விடுகிறீர்கள், பிறகு பிராமணனிலிருந்து பரிஸ்தா ஆகி தேவதை ஆகி விடுகிறீர்கள். ஆக எப்படி பரிவர்த்தனை ஆனது? மூழ்கி இருக்கும் அக்னி மூலமாக தன்னுடையது என்பது எதுவும் இல்லை. மனிதன் மனிதனாக இருக்கவில்லை, பரிஸ்தா ஆகிவிட்டார். அவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு மனிதனை பரிஸ்தாவை மாத்தி தேவதையா மாத்துறது சாதாரணமான விஷயம் இல்லை.
நீங்களே நினைச்சு பாருங்க. நான் வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வந்து ஒரு சின்ன ஒரு சன்ஸ்கார ஒரு டீச்சர் ஆகிறவங்க ஸ்கூல்ல ஒரு நல்லதை சொல்லித்தரக்கு எவ்வளவு நம்ம வந்து முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஒருத்தருடைய ஒரு சன்ஸ்கார் பரிவர்த்தன், ஒரு சன்ஸ்கார மாத்துறது சாதாரணமான ஒரு சன்ஸ்காரம் மாத்துறதே சாதாரண விஷயம் கிடையாது. பாபா நம்மள 1000 சன்ஸ்கார்ல 63 பேரோட கெட்ட சன்ஸ்காரம் மாத்தி மனிதன்ல இருந்து தேவதையா மாத்துறது அவ்வளவு பெரிய உயர்ந்த காரியம். சாதாரணமான காரியம் கிடையவே கிடையாது. அப்போ பாபா சொல்றாரு, எவ்வளவு பெரிய பரிவர்த்தனையா மூழ்கி இருக்கும் அக்னி மூலமாக தன்னுடையது என்பதும் இல்லை. மனிதன் மனிதனாக இருக்கவில்லை, பரிசுத்த ஆகிவிட்டார். எப்படி பச்சை மண்ணை அச்சில் போட்டு நெருப்பில் போடுகிறார்கள் என்று செங்கல்லாக ஆகிவிடுகிறது, அதே போல் இதுவும் பரிவர்த்தனை ஆகிவிடுகிறது. எனவே இந்த நினைவைத்தான் ஜுவாலா சொரூபம் என்று கூறுவது. ஜுவாலாமுகியும் பிரசித்தியாக இருக்கிறது என்றால், ஜுவாலா தேவி மற்றும் தேவதைகளும் பிரசித்தியாக இருக்கிறார்கள் என்கிறது. ஜுவாலாமுகி, ஜுவாலாமுகி அந்தர்முகி மணி ஜுவாலாமுகி. எப்படி அந்தர்முகினா அந்தர் முகத்தோட இருக்கிற ஜுவாலா முகம். ஜுவாலாமுகம்னா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கணும், அந்த ஆத்மாவில் அப்படியே எரியணும். எப்படி பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணி அந்த ஃபயர் வந்து இந்த ஆத்மாவில் கூட எல்லாத்தையும், அதான் ஜுவாலா தேவி மற்றும் தேவதைகளும் பிரசித்தியாக இருக்கிறார்கள். நல்லது. வரதானம் நிர்விகாரி மற்றும் பரிஸ்தா சொரூபத்தில் நிலையில் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்ம அபிமானி ஆக. நிர்விகாரி மற்றும் பரிஸ்தா சொரூபத்தின் நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்ம அபிமானி ஆக. எந்த குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக ஆகுகிறார்களோ அவர்கள் சுலபமாகவே நிர்விகாரி ஆகிவிடுகிறார்கள். அப்ப ஆத்ம அபிமானி மாறினாவே நிர்விகாரியா மாறிடலாம். ஆத்ம அபிமானி நிலை மூலமாக மனதின் எண்ணங்களும் விகாரமற்ற நிலையின் அனுபவம் ஆகிறது. அந்த மாதிரி நிர்விகாரி யாருக்கு எந்த விதமான தூய்மையின்மை மற்றும் 5 தத்துவங்களின் ஈர்ப்பு கவர்ச்சிக்க முடியாதோ அவரைத்தான் ஃபரிஸ்தா என்று கூறுகிறோம். இதுதான் ரொம்ப அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். அந்த மாதிரி நிர்விகாரி, எப்பவுமே நிர்விகாரி, யாருக்கு எந்த விதமான தூய்மையின்மையே மனசுல வரக்கூடாது. இரண்டாவது 5 தத்துவங்கள், அதாவது மற்ற சரீரத்தினோட ஈர்ப்பு இல்லையோ அவரைத்தான் பரிஸ்தா என்று கூறுகிறோம். இதற்காக உடலில் இருந்து கொண்டே தன்னுடைய நிராகார ஆத்ம அபிமானி நிலையில் நிலைத்திருங்கள். அதுதான் முக்கியம். அதாவது நிராகார இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு பரந்தாமத்துல நிராகார நிலையில் இருக்க ஆத்ம அபிமான நிலையில இருந்து தான் அந்த முடியும் பரிஸ்தவாக மாறும். ஸ்லோகன்: வாழ்க்கையில் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக விசேஷமாக அமிர்த வேளையில் ஏகாந்த பிரியராக ஆகுங்கள். வாழ்க்கையில் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக விசேஷமாக அமிர்த வேளையில் ஏகாந்த பிரியராக, ஏகாந்தத்துல உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து பாபாவோட நம்ம அத்தீந்திரிய சுகத்தை நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். அத்தீந்திரிய சுகம் அந்தர்முகி சதாசிகி மாதிரி எப்பவுமே அமிர்த வேலையில பாபாவோட இருக்கையில் தான் நம்மளுக்கு வந்து அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும். பாபா சொல்றாரு ஸ்லோகன்ல. ஓம் சாந்தி. எவ்வளவு பெரிய அருமையான முரளி. அந்தர்முகி சதாசுகி, சதா யோகியாக, சகஜ் யோகியாக, பந்தனமற்ற நிலையில இருக்கணும்னு நம்ம அந்தர்முகியாக மாற வேண்டும். அதாவது உள்நோக்கு பார்வையுடையவராக இருக்க வேண்டும். அகநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும். அகம், இந்த ஆத்மா, நான் மற்றும் பாபாவோட கனெக்ட் ஆகி, பாபா மற்றும் நான், இந்த ஆத்மா மற்றும் பாபா வேற எதுவுமே தென்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சைலன்ஸ் சக்தியில நம்ம இன்னொரு 1 மினிட் உட்கார்ந்து நல்லா அமைதி அனுபவம் செய்வோம்.
பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக எப்படி பந்தனம் அப்படிங்கிறது என்னது? பந்தனங்கிறது நம்மளுக்குள்ள உள்ள ஒரு துக்கம் தான் இல்லைங்களா? அதாவது பந்தனங்கிறது அந்த அதாவது ஒரு சூழ்நிலையோ, ஒரு நபரோ, இல்ல நம்மளுடைய பழைய சன்ஸ்கார் கூட வந்து நம்மளுக்கு பந்தனமாக வருது. அது பந்தனம் அப்படிங்கிறது கஷ்டத்தை குடுக்கறது தான் பந்தனம். துக்கத்தை குடுக்கறது தான் பந்தனம் இல்லைங்களா? அப்ப அது குணங்களால இப்ப வந்து ஓகே ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். ஒரு பந்தனம் என்ன அப்படின்னா, பாபா டெய்லியும் அமிர்த வேலை செய்ய சொல்றார். ஒரு ஆத்மா அமிர்த வேலை செய்ய முடியல. இப்ப உள்ளுக்குள்ள அதுவே பந்தனமா மாறிடுச்சு. என்னால அமிர்த வேலை செய்ய முடியலையே, செய்ய முடியலையேன்னு ஒரு பந்தனம் இல்லையா? அது ஒரு பந்தனம். அது பழைய சன்ஸ்கார். இந்த பழைய சன்ஸ்கார் அந்த இந்த லேசினஸோ, இந்த கேர்லெஸ்னஸோ அந்த தூங்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த சன்ஸ்கார்னால அது பந்தரமா மாறிடுச்சு அவருக்கு. அவரால எந்திரிக்க முடியல காலையில. ஓகேங்களா? அப்போ அது குணத்துல மாத்தணும் அப்டின்னா, நீங்க டிட்டர்மினேஷன் ஒரு திடத்தன்மை எனக்குள்ள அந்த குணத்த கொண்டு வரேன் அப்டின்னா, என்னால மாற்ற முடியும். பாத்தீங்களா? அப்ப என்னாச்சு, குணத்தினால என்னால அலங்கரிக்கல. என்னாச்சு, அந்த பந்தனம் என்னாச்சு, அந்த பந்தனம் வந்து வேதனையை குடுக்க தான் செய்யும். நம்மளுடைய பழைய சன்ஸ்காருடைய பந்தனமா இருக்கட்டும், மத்த ஆத்மாக்களுடைய பந்தனம், சூழ்நிலை பந்தனம் எதா இருந்தாலுமே, அது வந்து நம்ம துக்கத்தை குடுக்கும். பந்தனம் அப்டின்னாவே பாண்டேஜ் அப்டின்னாவே ஒரு துக்கத்தை தான் குடுக்கும். அப்ப குணத்தை அதுக்குள்ள கொண்டு வரையில, அதனால வெற்றி பெற முடியும், மகிழ்ச்சியாக மாற முடியும். பாத்தீங்களா? 1. இப்ப சில ஆத்மாக்களோட நம்மளுக்கு பந்தனம் இருக்கு. அப்படின்னு என்னாச்சு, அந்த ஆத்மாக்களோட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள், நம்ம அக்கவுண்ட் செட்டில் பண்ணிட்டு இருப்போமா இருக்கும். ஆ இல்ல அந்த ஆத்மாட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு துக்கம், வேதனை நம்ம அனுபவம் செய்வோம். அப்போ அந்த ஆத்மாகிட்ட நல்ல குணத்தை பார்க்கிற அந்த ஒரு இது அப்ப என்னாச்சு, நம்ம எதுக்காக அந்த பந்தனத்த கூட ஏற்படுத்தணும் தெரியுங்களா? நம்ம நம்ம அந்த ஆத்மாட்ட நம்ம ஏதாவது ஒரு கெட்ட குணத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஆத்மாவோட நம்மளுக்கு பந்தனம் ஏற்பட்டு விட்டது. அப்ப பந்தனம் ஏற்பட்டுச்சுன்னா என்னது? ஏதோ ஒரு அக்கவுண்ட் கிளியர் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்குள்ள அந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எந்த ஆத்மா மேல நம்மளுக்கு பிரச்சனை இருக்கோ, அந்த ஆத்மாவுள்ள நல்ல குணத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், பந்தனம் இருக்கு. ஏன்னா, பந்தனம் அப்படிங்கிறது மத்தவங்க உங்களுக்கு என்ன குடுக்குறாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க மத்தவங்ககிட்ட என்ன எடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் பந்தனம். நீங்க ஒரு நல்ல ஆத்மா நம்ம கிட்ட இருந்தா கூட, அந்த ஆத்மாட்ட நம்ம கெட்டத பார்த்தோம்னா, நம்ம அதுக்கு பந்தனமாக மாறிடும். ஓகே. ஒரு கெட்ட ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதாவது அதாவது பாபானுடைய ஞானத்துல இல்லாதவங்களா இருக்கும். அவங்களுக்கு வந்து வெளியுலகத்துல நெறைய இருக்கும். நம்மளுக்கு கஷ்டத்த ஏதாவது வகையில குடுக்குறாங்க இருந்தா கூட, அந்த ஆத்மாட்ட கூட நீங்க நல்ல குணத்தை பார்த்தீங்கன்னா கூட, நம்ம சகிச்சுட்டு ஈஸியா அந்த பந்தனத்துல இருந்து போயிடலாம். மகிழ்ச்சியான ரூபத்துல போயிடலாம். அதுதான் பாபா நம்மளுக்கு அந்த அந்த குணங்களால உங்களை அலங்கரிச்சீர்கள் என்றால், பந்தனத்திலிருந்து விடுபடுவீர்கள். அப்ப எல்லா குணங்கள் எனக்குள்ள இருக்கு. அந்த சகித்துக்கொள்ள தன்மை, அன்பு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, அந்த திடத்தன்மை இருக்கு. அந்த மாரி ஒரு என்ன சொல்றது, கருணையுள்ள ஒரு உள்ளம், அந்த கருணைங்கிற குணம் இருக்கு. ஏன்னா விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. இப்ப இந்த குணமெல்லாம் எனக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்குள்ள யாராச்சும் கஷ்டத்தை குடுக்க முடியுமான்னு நெனச்சு நான் எப்படி இருக்கிறேனோ, அதை ஏத்த மாரி தான் மத்தவங்கள பார்ப்பேன் ஆக்சுவலா. இப்ப நான் எம்ப்டியா இருந்தா மத்தவங்கட்ட நிறைஞ்சிருந்தா கூட எம்ப்டினஸ் தான் பார்ப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஆஃப் ஃபில்டு வாட்டர் வந்து சில பேர் வந்தீங்கன்னா, ஆஃப் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆஃப் எம்ப்டின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அது வந்து நம்ம எப்படி என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குதோ, என்னுடைய குணங்கள் எப்படி இருக்குதோ, அந்த குணங்களுக்கு ஏத்த மாரி தான் நான் மத்தவங்கள பார்ப்பேன். அப்ப எனக்குள்ள குணங்கள் நிறைந்துருச்சுன்னா, மத்தவங்கள வந்து நீங்க வந்து குணங்கள் தான் பார்ப்பீங்க. அப்ப இந்த குணங்கள் பார்க்கையில என்னாச்சுன்னா, அந்த பந்தனங்கள் ஈஸியாக வந்து அ முடிஞ்சிரும். பந்தனமே இருக்காது. அப்ப எனக்குள்ள இந்த குணங்கள நிரப்பியில பார்த்தீங்கன்னா, நானே பார்த்திருக்கேன். இப்ப நான் வந்து மத்தவங்கட்ட ஏதாவது ஒரு குறைய பார்க்கிறேன் அப்டின்னா, எனக்குள்ள கண்டிப்பா குறை இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்போ எனக்குள்ள அந்த குணங்கள நிறைச்சுட்டனா, மத்தவங்க எப்படிதான் இருக்கட்டுமே, ஏன்னா பாபா சொல்லிக்கிறான்ல, ஒவ்வொரு ஆத்துமாட்டும் ஏதோ ஒரு நல்ல விசேஷம் இருக்குது. அந்த விசேஷத்த நான் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். அப்ப ஆச்சுன்னா, அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா, என்னதான் கெடுதல் உங்களுக்கு செய்ய நெனச்சால் கூட, அது உங்கள வந்து அத பாதிக்காது. அந்த பாதிப்புலருந்து அந்த ஆத்மா செஞ்சுட்டு தான் இருக்கும். நம்ம ஏன்னா அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, அது கணக்கு கிடையாது. இப்ப நான் எந்த அளவுக்கு மாற, எனக்குள்ள என்ன குணங்கள் இருக்கு, நான் எப்படி மாத்திருக்கேன் பாபா சொல்றதுக்கு ஏத்த மாரி, அதுதான் இங்க வந்து விஷயமே தவிர, நம்ம பாபானோட டெஃபினிஷனே என்னது? நான் தான் மாறணும். மத்தவங்கள மாத்துறதுக்காக இங்க கிடையாது. அப்ப நான் எந்த அளவுக்கு எனக்கு குணங்கள நெறச்சிட்டு இருக்கேன், அதுதான் பார்க்கணும் ஒவ்வொரு செகண்ட்லயும். ஏன்னா அகமோக்கு பார்வைனாவே என்னதுன்னா, பாபா சொல்றாரு அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், உள்ளுணர்வு, அவங்களுடைய என்னது அவங்களுடைய சம்பந்தம் எல்லாத்துலயுமே நறுமணத்தை தான் அவங்க வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுதான் உள்நோக்கு முகத்தினுடைய ஒரு ரிசல்ட் ஆக்சுவலா.
அந்த உள்நோக்கு முகங்கிறது ஒரு குணம். அந்த உள்நோக்கு முகங்கிற குணம் எங்கிட்ட இருந்துச்சுன்னாவே என்னது அந்த நறுமணத்தை தான் நம்ம வந்து ஏன்னா நீங்க பாபா அந்த மகிழ்ச்சி என்ன சொல்றாரு இல்லைங்களா, மகிழ்ச்சி குடலோட நீங்க இணைந்திருந்து அந்த மகிழ்ச்சியவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் அந்த அகநோக்கு பார்வையினுடைய ரிசல்ட் ஆக்சுவலா. சொன்னாரு. அதாவது அகநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய அதனோட வெற்றியே பாத்தீங்கன்னா, பாபாவை வந்து நம்ம காமிக்கிறது தான். நம்ம ஒவ்வொரு சேவையும் செய்யலையும், இப்ப நம்மள பிரைஸ் பண்றாங்களா? அல்லது பாபாவ வந்து வெளிப்படுத்துறோமா? அதுதான் முக்கியம் ஆக்சுவலா. அப்போ பாபா சொல்றாரு இல்லைங்களா, பிரம்மகுமாரிகள் இவங்க நல்லா தான் இருக்காங்க. நல்லா செயல்றாங்க. அத விட பாபாவ வெளிப்படுத்தினா தான் அந்த உண்மையான வெற்றி ஏற்படும். அதாவது மத்த ஆத்மா கூட அந்த ஆத்மாக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது என்னன்னா, அவங்க வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றத விட, அவங்க பாபானுடைய குழந்தையா மாறிட்டாங்க அப்படின்னாங்க, அதுலதான் வெற்றி இருக்கு அப்படின்னு பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. மெயினா நிச்ச நம்ம வந்து இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, மத்தவங்களோட சன்ஸ்கார் நம்ம எப்படி மாத்தவே முடியாது. நீங்க சொன்ன ம். மாரி நம்ம வந்து எந்த அளவுக்கு பாபானோட அன்புல மூழ்கி, ஜுவாலாமுகியிலிருந்து என்னுடைய சன்ஸ்கார் என்கிட்டயே நெறைய இன்னும் டீப் ரூட்டட் சன்ஸ்கார் இன்னும் 63 பிறவியோட சன்ஸ்கார்லாம் நம்ம இன்னும் போக்கல. அது போக்குறதுக்கு எவ்வளவு டீப்பா யோகா பண்ணி, அந்தர்முகி ஸ்திதியிலிருந்து, ஜுவாலாமுகியிலிருந்து நம்மள ம். மாத்திட்டே போறோமோ, ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க மாறிருவாங்க. மத்தவங்க மாறுவாங்க அப்படிங்கிற நம்ப மாறுனால் தான் மத்தவங்க மாறுவாங்க ஆக்சுவலா. நம்ம தான் ஒரு பேஸ் இந்த உலகத்துக்கே ஃபவுண்டேஷன் நம்ம தான். அதனால முக்கியமா அதனால பாபா ஒவ்வொரு டைம் நம்மள தான் மாத்தணும்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இன்னைக்கு முரளிப்படியும் நம்ம எந்த அளவுக்கு அந்தர்முகியா மாறி பாபாவோட நினைவிலேயே நான் மற்றும் பாபா வேற எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வேற எதுவுமே பாபா வேலையே குடுக்கல. மத்தவங்கள பார்க்கணும், மத்தவங்கள மாத்தணும், அவங்க இது செய்றாங்க. அதெல்லாம் அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய சேவை, அவங்களுடைய இது. நான் என்ன செய்றேன்? எனக்குள்ள எப்படி மாற்றம் வருது? அதுதான் அந்தர்முகினுடைய எண்ட் ரிசல்ட் ஆக்சுவலா. ஒவ்வொரு செகண்டும் எனக்குள்ள என்னை நான் பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க் யூ. ஒரு மெடிடேஷன் பண்ணலாமா? 5 மினிட்ஸ். நான் ஒரு ஆத்மா. நான் நெற்றியின் நடுவில் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மாவிற்கு சிநேகியான அகம் ஆத்மாவை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு உயர்ந்த உன்னதமான ஆத்மா நான். இந்த அதி உயர்ந்த சங்கம யுகத்தில் நான் சுய பகவானுடன் இணைந்து ஒவ்வொரு வினாடியும் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டுள்ளேன். பரமாத்மா அன்பு என்பது விலைமதிக்க முடியாத அன்பாகும். முழு கல்பத்தில் இந்த ஒரே சங்கமிகத்தில் மட்டும் நான் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்ய முடியும். நான் ஆழ்ந்த பரமாத்மா அன்பில் மூழ்கி ஒவ்வொரு வினாடியும் அந்த சுக கடலில் மூழ்கி என்னுள் அந்த சுகத்தின் அதிர்வலைகளை நிரப்பிக் கொண்டுள்ளேன். நான் சுகத்தின் தேவதையாக மாறுகிறேன். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் என்னுடைய எண்ணம் மூலமாக, பார்வை மூலமாக, அந்த உள் உணர்வு மூலமாக சுகத்தையே கொடுத்துக் கொண்டுள்ளேன். நான் ஒவ்வொரு வினாடியும் பாபாவுடன் இணைந்த ரூபத்தை அனுபவம் செய். இந்த சங்கம் யுகத்திலேயே நான் என்னை முழுமையாக பாபாவிற்கு சமமாக மாற்றிக் கொண்டுள்ளேன்.
ஒவ்வொரு வினாடியும் என் மூலமாக பாபா தென்பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த முழு உலகத்திற்கும் பாபாவை நான் பிரத்யக்ஷம் செய்து வைத்துக் கொண்டுள்ளேன். அனைவரும் பாபாவின் குழந்தைகள். அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை வழியை நான் காண்பித்துக் கொண்டுள்ளேன். பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வித்துக் கொண்டுள்ளேன். அந்த முழு உலகமே என்னுடைய குடும்பமாகும். ஒரே உலகம், ஒரே கடவுள். அனைவருக்கும் அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தத்தை நான் தானமாக கொடுத்துக் கொண்டுள்ளேன். பரமாத்மாவின் லைட் மற்றும் மைட்டின் சக்தி முழு உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சென்று கொண்டுள்ளது. அனைவருடைய மனதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தம் நிறைந்ததாக மாறுகிறது. இந்த முழு உலகமே இன்பமயமான ஆனந்தமயமான உலகமாக மாறுகிறது. பாபாவின் ஆசை எதுவோ அதுவே என்னுடைய ஆசையாக மாறுகிறது. பாபாவினுடைய எண்ணம் எதுவோ அதுவே என்னுடைய எண்ணமாக மாறுகிறது. பாபா எவ்வாறு ஒவ்வொரு வினாடியும் சேவை செய்து கொண்டுள்ளாரோ அதே போல் நான் சகஜ் யோகியாக மாறி ஒவ்வொரு வினாடியும் பாபாவின் அதிர்வலைகளில் லைட் மைட்டின் சக்தியை இந்த முழு உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்துக் கொண்டுள்ளேன். நான் ஒவ்வொரு வினாடியும் நான் மற்றும் பாபா இந்த ஆழ்ந்த அனுபவத்தை அனுபவம் செய்தேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.